iRival Tech Tamil viewers அனைவருக்கும் வணக்கம். கடந்த 20 வருஷத்துல நம்ம நிறைய Wi-Fi network standards பார்த்திருப்போம். So IEEE 802.11b, 11a, 11g, 11n, 11ac னு till now இன்னைக்கு வர IEEE Institute of Electrical and Electronics Engineers என்ற organization recognize பண்ண இந்த technical names தான் நம்ம வாங்குற Wi-Fi router, dongle போன்ற டிவைஸ்ல மென்ஷன் ஆகிருப்பதை பார்த்திருப்போம். So இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் பாத்தீங்கன்னா link speed and frequency range வேறுபடும். Well 2014ல ரிலீஸ் ஆன IEEE 802.11ac ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இப்ப 2019 இந்த வருஷம் Wi-Fi Alliance ஒரு புது நெட்வொர்க் ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய டெக்னிக்கல் நேம் பாத்தீங்கன்னா IEEE 802.11ax. பட் ஒரு சில காரணங்களுக்காக Wi-Fi Alliance இந்த புது ஸ்டாண்டர்டை அதனுடைய டெக்னிக்கல் நேம்ல ரிலீஸ் பண்ணாம Wi-Fi 6 என்ற ஒரு புது பெயர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்முடைய இந்த வீடியோல Wi-Fi 6 னா என்ன, எப்பொழுதுமே கொடுக்கிற டெக்னிக்கல் நேம் இல்லாம இப்படி புது நேம் கொடுக்க காரணம் என்ன, and இந்த Wi-Fi 6 ஸ்டாண்டர்ட்ல புதுசா என்ன சிறப்பம்சம் இருக்கு, சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Wi-Fi 6 ஏன் இந்த புது பெயர்? இவ்வளோ நாள் நமக்கு புரியாத டெக்னிக்கல் டேர்மில் வந்துட்டு இருந்த Wi-Fi நெட்வொர்க் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த வருஷம் இப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பெயரில் கொண்டு வர காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நம்ம வாங்குற பிசி, ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் மற்ற நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஹோம் ஆட்டோமேஷன் டிவைஸ் போன்ற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருட்களும் இப்போ இன்பில் Wi-Fi எனேபிளோட தான் வருது. வெல் IEEE ஸ்டாண்டர்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் ரெகுலராக Wi-Fi டிவைஸ் வாங்குறவங்களுக்கும் IEEE 802.11n ஸ்டாண்டர்ட்னா என்ன, இந்த ஸ்டாண்டர்டில் என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அண்ட் ஸ்பீட் லிமிட் இருக்குது, IEEE 802.11ac ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். அவங்க கரெக்ட் செட் ஆஃப் Wi-Fi டிவைஸ் எதுன்னு தெரிஞ்சு வாங்கிடுவாங்க. பட் இந்த IEEE ஸ்டாண்டர்ட் பற்றி தெரியாதவங்க போய் ஏதாவது Wi-Fi டிவைஸ் வாங்குறீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்கள் லேப்டாப் Wi-Fi IEEE 802.11ac ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு வச்சுப்போம். இது தெரியாமல் நீங்கள் ஒரு அவுடேட்டட் IEEE 802.11n ஸ்டாண்டர்ட் உள்ள ரவுட்டர் வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. பிகாஸ் 802.11n பார்த்தீங்கன்னா 802.11ac ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ண சொல்ல ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்பீடில் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமர் கன்ஃபியூஷனை தவிர்க்க தான் பார்த்தீங்கன்னா வரப்போற புது Wi-Fi ஸ்டாண்டர்டுக்கு அதனுடைய டெக்னிக்கல் டேர்மான IEEE 802.11ax கொடுக்காம Wi-Fi ஜெனரேஷனை டினோட் பண்ற மாதிரியான நம்பர்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால Wi-Fi டிவைஸ் அதாவது நீங்க வாங்கும்போது கன்ஃபியூஷன் ஆகாம Wi-Fi ஜெனரேஷனை பார்த்து கரெக்டான Wi-Fi டிவைஸை வாங்க உதவியாக இருக்கும். ஸோ இப்போதான் உங்களுக்கு நம்முடைய கஷ்டம் தெரிய வருது போல. எனிவே ரிலீஸ் ஆக போகிற IEEE 802.11ax ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் சில பழைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் கூட அதனுடைய ஜெனரேஷனை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ IEEE 802.11nக்கு Wi-Fi 4 என்ற பெயரையும் 802.11ac-க்கு Wi-Fi 5 என்ற பெயரையும் ரீநேம் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்த 802.11g, 11a and 11b இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டாண்டர்ட் என்றதால இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நேம்ஸ் சேஞ்ச் பண்ணல, அதே பழைய IEEE ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த லோகோஸ் தான் பார்த்தீங்கன்னா Wi-Fi 4, 5 and 6 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு Wi-Fi Alliance கொடுத்திருக்கிறதான யூசர் இன்டர்ஃபேஸ் விஷுவல். ஓகே, Wi-Fi 6ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கிற IEEE 802.11ac பார்த்தீங்கன்னா 5GHz என்ற ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். பட் Wi-Fi 6 பார்க்கும்போது இது போத் 2.4GHz and 5GHz என்ற இரண்டு ஃப்ரீக்வன்சிலையுமே கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இன் அடிஷன் 2.4GHz ஃப்ரீக்வன்சி மூலமாகவும் பெர்ஃபார்மன்ஸில் நல்ல பூஸ்ட் கிடைக்கும். அண்ட் இந்த Wi-Fi 6ஓட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கண்டிப்பாக வேற லெவலில் தான் சொல்லணும். பிகாஸ் இதில் அதிகபட்சமாக 10 Gbps வர டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4K ஈவன் 8K வீடியோ ஸ்ட்ரீமிங்கான பெஸ்ட் சப்போர்ட்டாக இந்த Wi-Fi 6 இருக்கும்னு சொல்லலாம். வெல் Wi-Fi 5 அதாவது 802.11ac கம்பேர் பண்ண சொல்ல Wi-Fi 6 ஓட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரஃபா 30 to 40% வரை பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பேட்டரி லைஃப். நம்ம ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் போன்ற டிவைசஸ் Wi-Fi அக்சஸ் பாயிண்ட் யூட்டிலைஸ் பண்ணாலோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன் Wi-Fi மற்ற டிவைசஸ்க்கு ஷேர் ஆனாலோ டிவைஸில் பவர் அதிகமாக கன்சியூம் ஆகிறத கவனிச்சிருக்கலாம். ஸோ டிவைஸ் பேட்டரி லைஃப்காக பார்த்தீங்கன்னா Wi-Fi 6ல டார்கெட் வேக் டைம் TWT என்ற ஒரு ஃபீச்சரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி டிவைஸோட Wi-Fi ரிசீவரை எந்த நேரத்தில் வேக்கப் மோடில் வச்சிருக்கணும், எந்த நேரத்தில் ஸ்லீப் மோடில் வச்சிருக்கணும்னு ஷெடியூல் பண்ணி டிவைஸில் பவர் அதிகமாக கன்சியூம் ஆகாதபடி தடுக்க உதவியாக இருக்கும். இந்த டார்கெட் வேக் டைமை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோ பவர் IoT டிவைஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. பட் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் போன்ற டிவைசஸ்க்கும் பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து OFDMA ஆர்த்தோகோனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் என்ற டெக்னாலஜி IEEE 802.11ac கம்பேர் பண்ண சொல்ல Wi-Fi 6ல பெட்டராக இருக்கும். இந்த OFDMA பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்பெக்ட்ரமை லார்ஜ் நம்பர் ஆஃப் சப் சேனல்ஸாக டிவைட் பண்ணி அந்த சப் சேனல் மூலமாக டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு டேட்டாஸை கேரி
பண்ணும். ஸோ தட் வைஃபை அக்சஸ் பாயிண்ட் ஒரே நேரத்தில் மல்டிபிள் டிவைசஸ்க்கு கனெக்ட் ஆகும். இப்படி மல்டிபிள் யூசர்ஸ்க்கு அக்சஸ் பாயிண்ட் ஷேர் ஆனாலும் கூட நெட்வொர்க் ஷேரிங் போது எந்தவித கன்ஜெஷன் நெட்வொர்க் லாஸ்லாம் இருக்காது. பிகாஸ் வைஃபை 6 ஸ்டாண்டர்டோட ஹார்ட்வேர் அண்ட் ஃபர்மர் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பேஷியல் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் போன்ற நெட்வொர்க் கன்ஜெஷனை ஹேண்டில் பண்ணி டேட்டாஸை மல்டிபிள் டிவைசஸ்க்கு ஒரே சேம் ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்தில் ஷேர் பண்ண உதவியாக இருக்கும். ஸோ ஏர்போர்ட், ஹோட்டல், மால் போன்ற க்ரௌடான இடத்துல உங்களுக்கு வைஃபை அக்சஸ் பாயிண்ட் கிடைச்சி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் வைஃபை சிக்னல்லாம் ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராது. அடுத்து MU-MIMO மல்டி யூசர் மல்டி இன்புட் மல்டி அவுட்புட். ஸோ வைஃபை 6 அக்சஸ் பாயிண்ட்டை மல்டிபிள் டிவைசஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தோம். இது போல் IEEE 802.11 AC ஸ்டாண்டர்டும் அக்சஸ் பாயிண்ட்டை டிவைசஸ்க்கு ஷேர் பண்ணாலும் டிவைசஸால் சைமல்டேனியஸாக அந்த அக்சஸ் பாயிண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. பட் MU-MIMO அப்லிங்க் அட்வான்டேஜ் மூலமாக வைஃபை 6ல சைமல்டேனியஸ் ரெஸ்பான்ஸ் பாசிபிள் ஆகியிருக்கு. ஸோ வைஃபை 6ல அக்சஸ் பாயிண்ட் ஷேர் ஆகும், சேம் டைம் டிவைஸ் கிட்ட இருந்து அக்சஸ் பாயிண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வைஃபை 6ல பூஸ்ட் ஆகியிருக்கிற ஃபீச்சர்ஸ். எனிவே வைஃபை 6 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ 2019 இந்த வருஷத்தில் ரிலீஸ்னு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. மேபி 2019ஓட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வைஃபை 6 பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.